மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் இமானுவேல் எக்ஸ் ஒகோரோ, ரெக்சாஸ், USA. தலைப்பு: சவால்களை எதிர்கொள்ளல். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் தொடங்கி 50ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். துணிவுக்கும் விசுவாசத்துக்கும் உதாரணமாக இருப்பது காலத்தால் அழியாத தாவீது கோலியாத் கதையாகும். கடவுளில் மாறாத நம்பிக்கையுடனும் 5 சிறிய கற்களுடனும் தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டார். யுத்தம் தாவீதின் பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய தானதால் பயந்து போயிருந்த இஸ்ரவேல் படையினருக்கு வெற்றியை துணிவாக அறிவித்தான். சிங்கத்திடமும் கரடியிடமிருந்து கடவுள் காப்பாற்றியதே தாவீதின் தைரியமாக இருந்தது. தாவீதின் கதையிலிருந்து 3 விடயங்களை நான் கற்றுக்கொண்டேன். விசுவாசம் வெற்றியை தரும். ஏற்கனவே கடவுள் செய்தது தன்னம்பிக்கையை தரும். துணிவான விசுவாசம் மற்றவர்களை தைரியப்படுத்தும். எமது விசுவாசத்தை சோதிக்கும் கோலியாத்தை போன்ற சவால்களை நாம் எல்லாரும் எதிர்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்பட வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஞாபகப்படுத்துகிறது. எமது பலத்தை அல்ல, கடவுளுடைய பலத்தை நம்பினால் தாண்ட முடியாத சவால்கள் இருக்காது. எமது வாழ்வில் இருக்கும் பயம், சந்தேகம் அல்லது முடியாது என்ற சவால்களை அடையாளம் கண்டு அவற்றை கடவுளிடம் ஒப்புக் கொடுத்தால் அவர் எம்மை விடுவிப்பார். அப்போ தாவீதைப் போல கடவுளின் பலத்தையும் உண்மையையும் அறிவிப்போம். ஜெபம். பரலோக தகப்பனே, உங்களை முழுமையாக நம்பி விசுவாசித்து சவால்களை எதிர்கொண்டு வெல்வோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் எதிர்கொள்ளும் எதுவும் கடவுளுக்கு பெரிய விடயமல்ல. கர்த்தருடைய அன்பும் சமாதானமும் அவர் தரும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.